أَمَّنْ هَذَا الَّذِي هُوَ جُندٌ لَكُمْ يَنْصُرُكُم مِّن دُونِ الرَّحْمَنِ إِنِ الْكَافِرُونَ إِلَّا فِي غُرُورٍ. أَمَّنْ هَذَا الَّذِي هُوَ جُندٌ لَكُمْ يَنْصُرُكُم مِّن دُونِ الرَّحْمَنِ إِنِ الْكَافِرُونَ إِلَّا فِي غُرُورٍ. ஓகே, அம்மன் மன் என்றா யார், ஓகே, ஹாதா என்றா இது. ஓகே, இது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண கஷ்டம், நான் லேசான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அல்லதி, ஓ அத்தகைய அவன் என்று வரும். ஹுவ என்றாலும் அவன். ஓகே, இனி எவன் என்று அசத் போட்டி அதை கொஞ்சம் அதான் நான் சொன்னது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண கஷ்டம். நான் இந்த விலங்கு லேசுக்கு சொல்கிறேன். ஜுந்துல்லக்கும், ஜுந்து என்று சொல்கிறது வந்து படை, ஆமி, உங்களோட படை, யுத்தத்துக்கு வர படை தான் ஜுந்துன்னு சொல்கிறது. லக்கும், லக்கும் என்றால் ரெண்டு வார்த்தை, ல என்றது ஒரு வார்த்தை, கும் என்றா ஒரு வார்த்தை. கும் என்றா அந்தும், நீங்கள் எல்லாரும். அப்போ நீங்கள் ல ஈனல வந்து அந்த தௌக்கீதில் இல்லை, இது ஜார் மஜ்ரூர், இது வேற இல்லை. இது நீங்கள் கிராமர் படித்தா உங்களுக்கு தெரியும். இது காக என்ற அர்த்தம் தரும். தெரிஞ்சானே, உங்களுக்காக, உங்களுக்காக படை, சரி, உங்களுக்காக படை. என் சுருக்கும், என் சுரு என்று சொல்கிறது நசர என்றது உதவி செய்கிறது. என் சுருக்கும் என்றால் உங்களுக்கு உதவி செய்கிறது. இது சரியான அர்த்தம், அவன் உங்களுக்கு உதவி செய்தான் என்ற அர்த்தம் வரும். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வரப்போகல, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை என்ற அர்த்தம் வரும். உங்களுக்கான ஒரு படை. அப்போ இது எப்படி அர்த்தம் கொடுக்குறேன்? யார் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை, இந்த படை யார் அப்படின்ற அர்த்தம் எடுக்கலும். இது கொஞ்சம் கஷ்டம் டிரான்ஸ்லேட் பண்ண. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இப்போ அசத எப்படி பாடு, அல்லது இது யார், அல்லது இது யார் அப்படியே எடுக்கலும். அல்லது இனா, இனா இந்த கேள்வி, இது இன கேள்வி இல்லைம்மா, இன வந்து கொஞ்சம் இது கேள்வி இல்லை, இது வந்து அம் என்ற அர்த்தம் வருது. இது கேள்வி இல்லை, அம் என்றா அல்லது. இந்த அம்மன் தான், அம்மன் ரெண்டு வார்த்தை, அதை சேர்ந்து தான் அம்மன் என்று ஆவிக்குது. இந்த கேள்வி எங்கால வருது தெரியுமா? கேள்வி வருது இல்லை, இங்கால இதை கேள்வி தான் வருது. இது அவலம் என்று வந்துச்சு, இது கேள்வி. இதை கேள்வி இன்னொரு ஆயத்தோட அம்மோட வரப்போக்கல, இது அம்மோட வரப்போக்கல, இதை கேள்வி அது கண்டினியூ ஆகும். முதல்ல நடந்துச்சு ஈன கேட்ட கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க, நீங்கள் தின்னல்லையா அல்லது படுக்கல்லையா. ஏன்னா நீங்கள் கேள்வியை கேட்க போகல. இப்போ தமிழில் ரெண்டுக்கும் வந்ததுக்கு அரபில் வந்து நீங்கள் தின்னல்லையாக கேள்வியை போட்டிங்கன்னா அல்லது என்று வரப்போகல. அப்படி இல்லாட்டி படுக்கல்லைன்றதுக்கும் கேள்வியாக மாறிடும். ஏன்னா நீங்கள் அல்லதுன்னு தானே தெரியும், நீங்கள் தின்னல்லையா படுக்கல்லையா, ரெண்டில் ஒன்று செய்யலையா, அப்படி தானே கேட்குறேன், இல்லை ரெண்டையும் செய்யலையா. அப்போ அல்லது என்று வரப்போகல அது கேள்வி கனெக்ட் ஆகிடும். அதுதான் இது அம் என்றது அல்லது. இந்த அல்லது வாரதால் அது கேள்வியோடு, இது அது ஆயத்தில் இருக்கிற கேள்வியோடு இது சம்மந்தமாகிடும். அப்போ அல்லது யார்ன்றது ஏன் கேள்வியா, மண் யார் கேள்வியை ஏன் மாறிச்சுண்டா அந்த அம்மோ அந்த அலிஃபோட கனெக்ட் ஆகிடும், அது ஆயத்தோடு இது கனெக்ட் ஆகிடும். அது கேள்வி இல்லை, இது அம் என்றது கேள்வி இல்லை. அம்மெண்டா அல்லது, அம்மெண்டா அல்லது ஏன் கேள்வியா மாறுச்சு? அல்லது என்ற அந்த மொதாயத்தில் கேள்விச்சுண்டா இது அம்பாரத்தால் இதுவும் கேள்வியாக மாறிடு. இது முதல்ல நான் அவங்களுக்கு சொல்லி தந்த மொதாயத்தில் அந்த கேள்வி கேள்வி இங்கே இருக்குது மொதாயத்தில். அவலம் இரவு இலத்தாயிரி இந்த கேள்வி ஒன்று இருக்குது. இது அலிஃப் கேள்வி. இதே கேள்வி அலிஃப் வந்து அம்பாரத்தால் அதுக்கும் சம்மந்தமாகும். அல்லது என்று தானே அல்லது. அப்போ ஐநூறு கேள்வி அல்லது இது ஒரு கேள்வி. விளங்கிச்சாமா? ரைட், ஓகே. அது அர்த்தத்தை தள்ளுறேன்னு சொல்கிறியாம். அந்த நாங்கள் நேரத்தில் இது படித்த நேரம் தள்ளுறேன்னு சொன்னால் அந்த கேள்வி அல்லது வாரதால அந்த கேள்வியோட இந்த நீங்கள் திண்டையா குடிச்சிங்களா, நீங்கள் தின்னீங்களா படுத்தீங்களா, அது தின்னீங்களா படுத்தீங்களான்னு தின்னீங்களா அல்லது படுத்தீங்களா, அது அல்லது போடுறதால அது கேள்வி கனெக்ட் ஆகுது. அதை என்னென்னு வச்சுக்கொண்டா சார். அல்லது யார்
இத்தகைய ஒரு படை இல்லாட்டி அல்லது யார் ஒரு படை அல்ல சும்மானதில் கேள்வியாக கேட்குறையா அல்லது இது யாருன்னு எடுங்களேன் அல்லது இது யார் இது எல்லாருக்கும் அல்லது இது யார் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான ஒரு படை அல்லது இது யார் அப்போ இது அதுதான் நான் சொன்னேன் இது கஸ்டம் டிரான்ஸ்லேட் பண்ண அடுத்த ஒன்றுக்கு போய்த்து வந்து நாங்கள் எடுப்போம் மிந்தூனி ரஹ்மானு இந்த மிந்தூனி ரஹ்மானுக்கு இந்த மிந்தூனுக்கு தனியாக அர்த்தம் கொடுக்காம இதுக்கு ஒன்றாறு அர்த்தம் கொடுக்கலும் எதிராக என்ற அர்த்தத்தை கொடுக்கலும் சில தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க எதிராக என்ன மிந்தூனி என்றா எதிராக என்ற அர்த்தம் என்ன அர்த்தம் எதிராக பாருங்க அதே கலரில் அசது எழுதுகிறார் எதிராக தாருக்கு எதிராக ரஹ்மானுக்கு எதிராக இரக்கமுள்ளவனுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை தானா இது அப்படி எடுக்கலும் படை இது தானா உங்களுக்கு ஒரு படையா இல்லை ஜுந்துன் தான் ஒரு படை இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண கஷ்டம் தான் சொன்னேன் இது கொஞ்சம் இதாயத் வந்து மேபி நாங்கள் படித்த தஃப்சீர் போத இப்போ 4 மாதத்தும் என்ன சரியான கொஞ்சம் கஷ்டம் இது டிரான்ஸ்லேட் பண்ண ஆனால் இப்போ சிம்பிளாக சொல்கிறேனுங்கண்டா ரஹ்மானுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை யார் இது அப்படி இருக்கு யார் இந்த உங்களுக்கு ரஹ்மானுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை யார் இது அல்லதுக்கு வந்து இத்தகைய கொடுத்தீங்களா நான் டிரான்ஸ்லேஷனில் கொடுத்தில்லையம்மா அல்லது இது யார் எது தான் இதை கொடுத்திப்பார் எது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படையாக இருக்கிறதோ அதுதான் இருக்கிறதோ என்றுதான் இத்தகைய என்று கொடுத்திருக்கிறார் எப்படி சார் அர்த்தத்தை விளங்கினா சரியில்லை நீங்கள் அர்த்தத்தை விளங்க ரஹ்மானுக்கு எதிராக இரக்கமுள்ளவனுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை இது யார் இந்த படை அப்படி எடுங்க இப்போ விளங்குறதுக்கு யார் இந்த படை ரஹ்மானுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கான படை யார் இது அல்லது இது யார் சரிதானம்மா ரைட் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான் இதை பேசிக்காக வந்து அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராகிறவங்க தான் அந்த படை அப்படின்னா குறைஷிகளுடைய படை அவங்க இதான் அந்த படை இதான் உங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக ரஹ்மானுக்கு எதிராக உதவி செய்யக்கூடிய படை இதான் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு படையா ரஹ்மான்ட படையாரு பூமி புழுங்கி எடுக்கிறது கல்லு மலை வாருது தயிர் குருவியும் ஒரு படை தான் ரப்பிட அதை ஒசக்க தயிரை பார்க்க சொன்னதுக்கு குருவியும் ஒரு படை தானே அதை முழு யானை படையை வலிச்சே வந்து குருவி தான் அதுவும் கல் கொண்டு தான் அடிச்சிச்சு இதெல்லாம் உங்களை தலைக்கு வாரதுக்கு யார் லாஸ்ட் டைம் யார் உங்களுக்கு கல்லை கொண்டு அதை குருவி தான் கொண்டு அடிச்சை அது அப்ராமுண்டு ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை திருப்பி அனுப்புறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை அப்போ இந்த படையை வச்சுக்கொண்டு எனக்கு ஃபைட் பண்ண போகிறீங்க இனில் காஃபிரூன இல்லாஃபி உரூர் இது இன்னும் இல்லா என்று வந்தால் அர்த்தம் எப்படி எடுக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன் அதை இல்லைன்னு நினச்சிக்கொண்டு நீங்கள் முதல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அல் காஃபிரூன நிராகரிப்பவர்கள் ஃபி குரூர் என்று சொல்கிறது ஏமாற்றத்துக்குள் இல்லாட்டி ஏமாற்றத்திலே காஃபிர்கள் ஏமாற்றத்திலே இன்னும் இல்லாமல் வந்தால் தவிர வேறு எதுலேயுமே இல்லைன்னு அர்த்தம் வரும் காஃபிர்கள் ஏமாற்றத்தில் தவிர வேறு எதுலேயுமே இல்லை காஃபிர்கள் ஏமாற்றத்தை தவிர வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்டா இவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க இதை படைய வச்சுக்கொண்டு ரஹ்மானுக்கு ஈன முடிஞ்சு இது வேறு துண்ணுண்டு அதே ஆயத்தான் வேறு துண்ணுண்டு இது ரஹ்மானோட கனெக்ட் பண்ணவான காஃபிர்கள் ஏமாற்றத்தில் தவிர வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னா அவங்க முழுக்க அவங்கள ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க அவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாமிக்கிறது வந்து பெரிய அவங்களோட வெற்றி இல்லை அவங்க முழுக்க ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது விளங்குது
அவங்க படையெல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க, நம்ம சொல்லாலசில் ஏற்றிடாங்க. இல்லை அவங்க முழுக்க ஏமாற்று, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம். சுபானல்லா என்ன சொல்ல வரேன்டா, இன மாற விஷயம் ஒன்றிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒரு ஆமி ஒன்று செஞ்சு கண்டிக்கிறீங்க. யாருக்கு எதிரா? ரஹ்மானுக்கு எதிராக. ரஹ்மான் என்ன அர்த்தம்? இறக்கம் உள்ளவன். இறக்கம் உள்ளவனுக்கு எதிராக தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? ஒரு படையை தயாரிச்சுக்கிறீங்க. எவ்வளோ மோடு நீங்கள் அந்த நீங்கள் ஒருத்தருக்கு எதிராக ஃபைட் பண்ண போகிறீங்க. நான் அதை உதாரணம் ஒன்று சொன்னேன் அன்றைக்கி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கமே சண்டின்னு வைங்களே, நீங்கள் தான் சண்டி, நான் எனக்கு ஒருத்தர் அடிக்க வரேன், நான் உங்களுக்கு உதவி கேட்க வரேன். அப்போ நீங்கள் சரி உங்களுக்கு யாருக்கு அடிக்கணும்? அவர் பேர் என்ன? அவரோட குவாலிட்டிஸ் என்ன? அவர் வந்து இறக்கமுள்ளவன், அவருக்கு தான் பேர் அடிக்கணும். இறக்கமுள்ளவனுக்கு நான் ஏன் அடிக்கணும்? நான் ஏன் இறக்கமுழுக்க எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணணும்? அவர் இறக்கமுள்ளவனே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, நீங்கள் என்னோட ஃபைட்டுக்கு வாரீங்களே, நான் இறக்கமுள்ளவன். மேபி வந்து இறக்கம் உள்ளவன் சுட்டிருந்தான் அவ்வளோ அடியாக செய்யக்கொள்ளையும் திருப்பி ஒன்று குடுக்காம வைக்கிறேன் ஒரே டைமில். அதே டைமில் ஒன்று குடுத்த டைம்லாம் பூமி கடியில் பேத்துடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அது இன்னொரு அர்த்தம் தஃப்சீராரிகள் எழுதுகிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக ஃபைட் பண்ணுற வாரத்துக்கு பதிலாக நான் இறக்கம் உள்ளவன் தானே, ஏண்ட சைடுக்கு வந்துடுங்க, ஏண்ட சைடுக்கு வாங்க, நான் இறக்கம் உள்ளவன். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டாலும் நான் மன்னிக்கிறேன், ஏண்ட பக்கத்துக்கு வாங்க, நான் இறக்கம் உள்ளவன். ஏண்ட பக்கத்துக்கு வந்தால் நீங்கள் வெற்றி. அப்படி இல்லை, நீங்கள் வந்து என்னை ஃபுல்லாகவே ஏமாத்துறதுல ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை, நீங்கள் முழுக்க ஏமாத்துறதுலேயே உங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க, ஏமாற்றத்தில் இருக்கிறீங்க. விளங்கிச்சாமா? சுப்ஹானல்லாஹ். இதை ரஹ்மான் என்றதாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தௌவத் கொடுக்குறேன், ஏண்ட பக்கத்துக்கு வாங்க, அப்பா என்னோட அடிச்சுக்கொள்ள வானம், ஏண்ட பக்கத்துக்கு வாங்க.